சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே பெரிய செட்பேக் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். அதனால ஒரு காரோட வெயிட்டிங் பீரியட் வந்து 6 மாசத்துல இருந்து 8 மாசம், ஏன் 12 மாசம் கூட இருந்தது. ஆனா இப்போ நீங்க கார் வாங்க போனீங்கன்னா சில கார்ஸ்க்கெல்லாம் வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரையும் ஆஃபர் ப்ரைஸோட சேல் பண்ணுறாங்க. கடந்த 3 வருஷத்துல புக்கிங்ஸும் சேல்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்த இந்த கார் இண்டஸ்ட்ரியில் இப்போ சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஏன் அப்படி டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற 5 ரீசனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரீசன் 1, கோவிடுக்கு அப்புறம் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த சிப் ஷார்ட்டேஜ் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. இதனால் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணலை. கொஞ்சமாக பண்ணதுனால டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமானது. இதனால் புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாச்சு. இதனால தான் நான் முன்ன சொன்ன மாதிரி 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸோ 12 மந்த்ஸ் ஆச்சு. ஆனால் நான் சேல்ஸ்ன்னு சொல்கிறப்ப அது வந்து ஒரு கஸ்டமர் வாங்கினது கிடையாது. எப்பயுமே ஒரு மேனுஃபேக்சரர் வந்து கம்பெனியிலேருந்து டீலர்ஷிப்க்கு அமிச்சதை தான் வந்து சேல் ரிப்போர்ட்டாக வரும். மாதம் மாதம் மீடியாவில் வர்ற சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே மேனுஃபேக்சரர்கிட்டருந்து டீலர்ஷிப் கிட்ட போகிற நம்பர்ஸ் தான் உங்களுக்கு சேல்ஸ் நம்பராக வெளியே வருது. ஆனால் ஆக்சுவலாக கஸ்டமர் அந்த காரை வாங்கிட்டாங்களா இல்லையாங்கிறது டீலர்ஷிப்பில் போய் செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அப்படி பார்க்குறப்ப கடந்த 1 வருஷமாக டீலர்ஷிப்பில் ஏகப்பட்ட கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 77,000 கோடி மதிப்புள்ள கார்கள் வந்து டீலர்ஷிப்பில் வெயிட்டிங்கில் இருக்குது. யூஸ்வலாக ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட டீலர்ஷிப்க்கு கார் வந்த உடனே கிட்டத்தட்ட 60 நாளுக்குள்ளே ஒரு கஸ்டமருக்கு போய் அது சேர்ந்துடும். ஆனால் இப்போது 60 தாண்டி 65, 75 ஏன் 80 நாள்லாம் வந்து இப்போது ஷோரூம்லேயே நிற்கிதான். இதனால நிறைய ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க கடந்த 6-7 மாதத்தில். ரீசன் 2, கடந்த 12 மாதமாக பெரிய லான்ச்சஸ் எதுவுமே நடக்கல. புது கார்கள் மார்க்கெட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கு காரணம் ஜூன் மாதத்தில் நடந்த எலெக்ஷன் கூட சொல்லலாம். அதனாலேயே நிறைய பேர் அவங்க ஒரு காரை வாங்குறதுக்கான பையிங் டெசிஷனை தள்ளி போட்டாங்க. ரீசெண்டாக தான் மஹேந்திராவோட 5 டோர் தார், அப்புறம் டாட்டாவோட கர்வ், சிட்ரானோட பசால்ட், மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மஹேந்திராவில் 3XO அப்படிங்கிற கார், இதெல்லாம் தான் ரீசெண்டாக நமக்கு லான்ச் ஆன கார்கள். என்னதான் பழைய மாடல்கள் பிடிச்சிருந்தாலும் அந்த மாடல்களுக்கு அப்கிரேட் வரும் அப்படின்னே வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் இந்த 12 மாதமாக. இதனால தான் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் 3, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே கஸ்டமர்ஸ் குறைஞ்சதே கிடையாது. ஏன்னா எந்த வெஹிக்கிளும் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பைக் வாங்கணும்னு நினைப்பாங்க, பைக் வாங்கினவங்க கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த சைக்கிள் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போது பைக் வச்சிருக்கிறவங்க என்ட்ரி லெவல் கார் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இதனால் என்ட்ரி லெவல் கார்ஸோட சேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. முக்கியமாக மாருதி சுசுக்கி தான் ஹேட்ச்பேக் கார்ஸ் ரொம்ப அதிகமாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய கார்ஸை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதாகவே போயிடுச்சு. ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாருதி சுசுக்கியில் எக்ஸ்பிரஸோலாம் வந்து சேலே ஆகலை. செலிரியோ வந்து அப்படியே மெதுவாக அங்கே இங்கேன்னு தான் சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கார்கள் வந்து ஹேட்ச்பேக்கில் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இப்போ விற்கிற காரெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே ஹேட்ச்பேக் வாங்காமல் காம்பேக்ட் எஸ்யூவி இல்லை எஸ்யூவி அந்த செக்மெண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடுறாங்க. இதனால தான் எஸ்யூவியோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரீசன் 4, சில செக்மெண்ட்டில் இருக்கிற கார்களுக்கு வந்து மோகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆனப்போ டாடா மோட்டார்ஸ் தான் வந்து மார்க்கெட் ஷேரில் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறவங்க நிறைய பேர் இவியை போய் வாங்கினாங்க. ஆனால் சில வருஷத்துக்கு அப்புறம் ஐசி இன்ஜின் வாங்குறவங்க யாருமே இவி பக்கம் போகவே இல்லை. புதுசாக கார் வாங்குறவங்க தான் இவி வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் பழைய கார் வச்சிருக்கிறவங்க யாரும் புதுசாக இவிக்கு போக மாட்டேங்கிறாங்க. இந்த ட்ரெண்டு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவுலையும் இதே ட்ரெண்ட் இருக்கிறதுனால இவியோட மோகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மாருதி சுசுக்கி ஜிம்னிங்கிற ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளும் லான்ச் பண்ணாங்க. அதுவும் அவங்க நினைச்ச அளவுக்கு சேலே ஆகலை. அதனாலேயே லான்ச் பண்ண 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் பக்கம் ஆஃபர் வச்சு அந்த வண்டியை சேல் பண்ண வேண்டியதாக போச்சு அவங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஹைப்ரிட் கார்கள் வந்து நிறைய சேலாக ஆரம்பிச்சுது. டொயோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஹை ரைடர், ஹை கிராஸ் இந்த மாதிரி கார்கள் வந்து அதிகமாகவே சேலாக ஆரம்பிச்சுது. இதுக்கு காரணம் உலக அளவில் இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து வரவேற்கிறாங்க. அதனால இந்த ஹைப்ரிட் கார்கள் சேல் ஆகுது. அப்படி இருந்தும் ஹோண்டா வந்து சிட்டி ஹைப்ரிட் காரை சேல் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த 5வது ரீசனை சொல்லணும்னு நான் நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 1 வருஷமாக நிறைய மாநிலங்களில் டிசாஸ்டர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் நிறைய ஃப்ளட் ஆயிடுச்சு, தெலுங்கானாவில் ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் நிலச்சரிவு, இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள்னாலையும் நிறைய மழை பெய்யறதுனாலையும் கார்களை வாங்குறதுக்கு மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. அதோட இந்த மாதிரி சேல் ஆகாத கார்களுக்கு மேனுஃபேக்சரர்ஸும் எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்தே ப்ரைஸ் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீலர்ஸும் நிறைய ஆஃபர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தும் நிறைய பேர் வாங்காமே இருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த அளவுக்கு குறைக்கிறாங்களா, அப்போ நம்ம இன்னும் வெயிட் பண்ணுவோம், இன்னும் அதிகமாக குறையும், அப்போ நம்ம இன்னும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியே நிறைய பேர் வந்து இன்னும் காரை வாங்காமல் இருக்காங்களாம். இதனால் 50,000 80,000 ரூபாய் வரையும் இருந்த ஆஃபர்லாம் இன்னைக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரையும் போயிருக்கு. இன்ஃபேக்ட் மஹேந்திரா XUV 700க்கு எக்ஸ் ஷோரூம்லேயே 2 lakhs வந்து குறைச்சிட்டாங்க.
இப்போ டீலர்ஷிப்ஸ்க்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னன்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி காரை அமுச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டீலர்ஷிப்பில் அதை வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா டீலர்ஷிப் கிட்ட இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பார்க்கிங் ஏரியா தான். அவங்க எல்லாரும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே காரை வந்து ரொட்டேஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக எல்லா கார்ஸும் அப்படியே சேல் ஆகாமல் இருக்கிறதுனால டீலர்ஷிப்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி இருந்தும் எஸ்யூவி கார்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த ஹேரியர், சஃபாரி இந்த மாதிரி கார்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மஹேந்திராவும் ஸ்கார்பியோ எண்ணுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரையும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. அதனால நிறைய பேர் கார் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட மேனுஃபேக்சரர்ஸும் டீலர்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மக்களாகிய கைகளில் தான் இருக்குது. அவங்க உண்மையிலே கார் வாங்க போகிறாங்களா, இல்லை அடுத்த வருஷம் புது கார் வரும் வெயிட் பண்ண போகிறாங்களாங்கிறத நம்ம இன்னும் ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு ஏகப்பட்ட கார்கள் ஷோரூமில் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் ஆஃபர் கிடைக்குது. உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்டாக்கில் இருக்கிற கார்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அடுத்த மாடல் தான் வேணும், எனக்கு அடுத்த லெவல் ஃபீச்சர்ஸ் தான் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த லெவல் கார்ஸை வந்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் அதுக்கு காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ சேல் ஆகாத கார்களையும் சேர்த்து இது வரைக்கும் கிடைக்காத லாபத்தையும் வச்சு புது கார்களுக்கு கண்டிப்பாக விலை அதிகமாக வைக்க வாய்ப்பும் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் இப்போ கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருக்கிற ஆஃபரை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறது சூப்பராக இருக்கும். உங்கள் விடுமுறையை மேலும் கொண்டாட்டமாக மாற்ற பெர்ஃபெக்ட் பேக்கேஜ் இதோ. சிம்லா, குலு, மணாலிக்கு குறைந்த செலவில் 5 நாட்கள் குலு சுற்றுலா. இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல்ஸ். தொடர்புக்கு 9442180430 மற்றும் 9442228040.